தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா. 10 மாத குழந்தைக்கு திறந்த நிலை அறுவை சிகிச்சையின்றி சிறுநீரக கற்களை அகற்றிய மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சாதனை. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் 10 மாதமே ஆன ஒரு பச்சிளம் குழந்தைக்கு வயிற்றில் கீறலிட்டு செய்யும் பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமலேயே வெற்றிகரமாக 2 சிறுநீரகங்களிலும் இருந்த கற்களை அகற்றியுள்ளது. இந்த சிகிச்சைக்கு பிறகு குழந்தைக்கு சிறுநீர் சீராக வெளியேறியது. இது குறித்து சிறுநீரகவியல் மற்றும் ஆண் இனப்பெருக்கவியல் முதுநிலை நிபுணர் பால் வின்சென்ட் கூறுகையில், 1 வயதுக்கு உட்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட சிறுநீரக கற்களை அகற்ற பெரிய அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுவதில்லை. லேசர் மற்றும் நவீன கருவிகள் மூலம் பெரியவர்களைப் போலவே குழந்தைகளுக்கும் திறம்பட சிகிச்சை அளிக்கலாம். குறைவான இரத்தப்போக்கு, மருத்துவமனையில் குறுகிய காலம் தங்குவது, வேகமாக குணமடைவது, தழும்புகள் இல்லாமல் இருப்பது போன்ற பல முக்கிய ஆதாயங்களை இந்த நவீன சிகிச்சை முறைகள் வழங்குகின்றன. திறந்த நிலை அறுவை சிகிச்சை காயத்தோடு தொடர்புடைய சிக்கல்கள் வராமல் தடுக்க உதவும். இந்த முறை அதிக வெற்றி விகிதத்தை உறுதி செய்கிறது. எதிர்காலத்தில் சிறுநீரக கற்கள் மீண்டும் உருவானாலும் அதை அகற்றுவதற்கான செயல்முறைகள் எளிதாக இருக்கும் என்றார். மேலும் சிறுநீரகவியல் துறை தலைவர் முதல்நிலை நிபுணர் ரவிச்சந்திரன் கூறுகையில், கல் உருவானதற்கான மூல காரணத்தை கண்டறிவது அவசியம். கற்களை முழுமையாக அகற்றுவதன் வளர்ச்சிதை மாற்ற பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்கேற்ற சிகிச்சை மீண்டும் கற்களை உருவாவதை தடுக்க முடியும் என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மருத்துவ நிர்வாகி கண்ணன், சிறுநீரகவியல் நிபுணர் வேணுகோபால் கோணங்கி உடன் இருந்தார். அப்நார்மாலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் நமக்கு இந்த கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா சிம்பிளா பார்த்தோம்னா சிட்ரேட் கண்டென்ட் கம்மியா இருக்கும், அது இருந்தாலும் நமக்கு கல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதை நம்ம அந்த கல் கிளியர் பண்ணிட்டு அந்த டீட்டெயில அந்த செக்அப் பண்ணி ஏன் கல் வருது அந்த குழந்தைக்கு அப்படின்னு செக் பண்ணி கண்டுபிடிச்சி அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணணும். அப்பதான் நம்ம 3 சென்டிமீட்டர் பண்றோம்னா நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் ரொம்ப நேரம்லாம் ஆகாது சார். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் மயக்கம் கொடுத்தாலும் நமக்கு நல்லா இருக்காது. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும் சார். கல்லு ஹார்ட்னஸ் பொறுத்தும் பிளஸ் சைஸ் பொறுத்து தான் சார். பட் ஃபீடிங் நார்மல் தான் சார். நமக்கு இப்ப மெட்டபாலிக் அப்நார்மாலிட்டி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தகுந்தாப்புல உணவு கட்டுப்பாடு நமக்கு சொல்லலாம் சார். பொதுவா பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய போய் தண்ணி நிறைய அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வயசு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொடுத்து பழக்கலாம் சார். மற்றபடி வேணுகோபால் கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட், சார் டாக்டர் கண்ணன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பீடியாட்ரிக் யூராலஜி, குழந்தைங்களுக்கு வர கல்லுக்கு நம்ம அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் மெத்தடு, அதாவது நமக்கு ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி அவாய்ட் பண்ணி சின்ன தழும்பு, சின்ன கருவி வழியா நம்ம சின்ன லேப்ரோஸ்கோப் மாதிரி ஒரு கீ ஹோல் போட்டு பண்ற சர்ஜரி, இல்லைன்னா ஒண்ணுக்கு போற பாதை வழியாவே பண்ணி குழந்தைங்கள சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி மெத்தடை பத்தி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு 10 மாசம் குழந்தை நமக்கு வந்தது. அந்த குழந்தைக்கு 2 நாளா யூரினே வரல. உப்புச்சத்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி, 4.4 கிரியாட்டினின் இருந்தது. அந்த குழந்தைக்கு முதற் கட்டமா 2 கிட்னிலையும் டைரக்டா ஒரு டியூப் செலுத்தி யூரினை நல்லா வர வச்சு கிரியாட்டினின் நார்மல் பண்ணி 0.4க்கு கொண்டு வந்துட்டு 2 கிட்னிலையுமே, வலது கிட்னில 3 கல் 1 சென்டிமீட்டருக்கு இருந்தது, இடது கிட்னில ஒரு கல் 2 சென்டிமீட்டருக்கு இருந்தது. 2 கல்லையுமே ஒரே டயத்துல நம்ம மினி பிசிஎன்எல்ன்ற மெத்தட்ல 2 கல்லையும் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி குழந்தை நல்லா நலமாக்கி ஒரு 48 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்றோம். இது மாதிரி நம்ம பண்றது நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இது இந்த வருஷமே ஒரு 12 கேசஸ் பண்ணியிருக்கிறோம். குழந்தைங்களுக்கு கல் வர்றது ரொம்ப காமன் கிடையாது. பட் வர குழந்தைங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மினிமல் இன்வேசிவ் டெக்னாலஜி, இந்த மினி பிசிஎன்எல், ஆர்ஐஆர்எஸ்ன்றது ஒண்ணுக்கு போற பாதை வழியாவே பண்றது, இது வழியாவே பண்ணி நம்ம கல்லை கிளியர் பண்ணிட்டு நம்ம குழந்தைய சீக்கிரமா நலமாக்கணும்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்துல நமக்கு குழந்தைக்கு திரும்ப கல் வராம இருக்கிறதுக்கு உள்ள டெஸ்ட்டும் பண்ணி குழந்தைக்கு ஏன் கல் உற்பத்தி ஆகுதுன்னு அந்த கல்லை டெஸ்ட் பண்ணி பிளஸ் ஒரு 24 மணி நேரம் போற யூரினையும் நம்ம டெஸ்ட் பண்ணி
திரும்ப கல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன அப்நார்மாலிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியம் கொடுத்தா நமக்கு அந்த குழந்தைக்கு வந்து பாதுகாக்கலாம். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், குழந்தை ஈவன் ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கும் ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது சொல்லக்கூடிய தன்மை இல்லை. நம்ம தான் பெற்றோர்களா குழந்தைங்கள நம்ம பார்த்துக்கணும். அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஓப்பன் ஸ்டோன் சர்ஜரி பண்ணி கல் எடுத்தோம்னா பிற்காலத்துல கல் வரப்ப நமக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப சிரமமாக்கும். குழந்தையும் ரொம்ப அவதிப்படும். அதனால நமக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் மினிமல் ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 1.5 mm சைஸ் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா குழந்தைக்கு ரொம்ப நலமா இருக்கும். இது வந்து நமக்கு தென் தமிழகத்துல பார்த்தோம்னா மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில இது பல காலங்களா பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம வந்து மெயினா இது சொல்றோம். பெற்றோர்கள் கவனிக்கவும். நன்றி, வணக்கம்.